ஏங்க என்ன பண்ணுறீங்க? இந்த இட்லி பொடி நுணுக்குறேங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க? இதுக்கு என்னென்னக்கா அந்த பாருங்க, பட்டை மிளகா வறுத்து எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு கடலப்பருப்பு, உளுந்து, இது பெருங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். இதில் நுணுக்கையில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சோண்டு அரிசி வறுத்துக்கணும். போட்டு எல்லாம் நுணுக்கையில் நுணுக்கி முடிஞ்சோடனே இந்த பாருங்க 2 பூண்டை போட்டு நசுக்கிக்கணும். கருவேப்பிலையை கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வறுத்து வச்சுக்கணும். நுணுக்கையில் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லோரும் கடைக்கு வர்றவங்கெல்லாம் பொடி இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் சரி நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா சட்னி தீர்ந்தாலும் கடைசியில் பொடியை வச்சு நம்ம கொடுக்கலாம். அதுதான் நுணுக்கி ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுட்டோம்னாக்கா அப்படியே இருக்கும். கொடுத்து கேட்கலாம். சரி, நல்லா பொன்னிறமாக சிவந்தோடனே இதில் குத்திக்க வேண்டியதுதான். அடுத்தது கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் வறுத்து இதிலே போட்டுக்குவோம். ஒரு பிடி கருவேப்பிலை போட்டால் போதும். கொஞ்சம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலையும் இந்த பொரிச்சாச்சு. இதில் அள்ளி போட்டுக்கொண்டுதான் இன்னும் நல்லா ஆறினோடனே பவுட்ரு. இந்த பாருங்கள், பொடி நுணுக்க போகிறேன். இதாங்க பொடிக்கு எல்லாமே கலந்து வச்சுருக்கேன். பூண்டு அப்பங்கி போட்டால் போதும். வாங்க நுணுக்கி காட்டுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்குவோம். நிறையா இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 ட்ரிப்பாக போடலாம்ல? 2 தடவை போட்டுக்குவோம். பட்டை மிளகா பத்தலைனாக்கா அது போட்டுக்கோங்க உரப்பு அப்படின்னு பார்த்துட்டு. சரி, இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்குவோம். இந்த பாருங்கள், இந்த இவ்வளோ பூண்டு போட்டால் போதும். பாருங்கள், பூண்டு போடலாம். போட்டு கொஞ்சம் குறைங்க. நல்லா வாசமாக இருக்குது. இந்த பூண்டு கருவேப்பிள்ளையும் போட்டது. அப்பா நல்ல வாசம். பாருங்க எவ்வளோ அழகாக. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தலைனாக்கா உப்பு போட்டுக்கோங்க. இதுதான் இன்னும் பாக்கியை கலந்து வைக்கிறேன். இதாங்க பொடி. இது இட்லி பொடி. இன்னும் அடுத்தது இது வேறு பூண்டும் பட்டை மிளகா மட்டும் போட்டு அரைக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். அந்த பொடியும் சூப்பராக இருக்கும். சரி, அதை காட்டுறேன். அடுத்தது இதை நுணுக்கிட்டு அப்புறம் நான் அந்ததையும் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.